இன்றைக்கு வண்டி இல்லை, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அடுத்த வண்டியை கொடுத்துட்டாங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பா அந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ரன் பண்டாகே கொள்ளா, அந்த குட்ட கலிசனோட கிரிக்கெட் அடித்த அந்த பையன் இன்னைக்கு நாட்டின் ஜனாதிபதி. ஒரு பக்கம் அவரை பற்றி, இன்னொரு பக்கம் இலங்கையுடைய ஒரு கிரிக்கெட் வீரனை பற்றி இந்த நாட்களில் மிகவும் புகழ்ந்து பேசப்படுது. பெத்தும் நிசாங்க அந்த புத்த விகாரைக்கு அருகில் தன் தாயுடன் சேர்ந்து பூவிற்ற பையன். உண்மையிலே அந்த அடிமட்டத்தில் இருந்து உயரத்துக்கு வாரதுன்றது ಅನುರಕುಮಾರ ದಿಸಾನಾಯಕ ಜನಾಧಿಪತಿ ಅರ ರನ್ ಬಂಡಾಗೆ ಕೊಳ್ಳ கட்ட கழிசமத்தாகன கிரிக்கெட் கஹாப்பு கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரன் பண்டாவின் மகன் ஒரு கட்டை காட்சட்டையோடு கிரிக்கெட் விளையாடி அந்த பையன் இன்று நாட்டின் ஜனாதிபதி. சந்திரிகா பண்டாரநாயக்க ஒரு அது கிண்டல் மாதிரி பண்ணி பேசினாங்களே. ஒரு இங்கிலீஷ் கூட சரியாக பேச தெரியாத ஒரு பையன், கிராமத்துலேருந்து வந்த பையன் இன்றைக்கு நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கான், சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு. அதே போல தான் இந்த பெத்தும் நிசாங்க இந்த சகோதரன் அடிப்படையிலேயே அப்பா அம்மா பெரிய பணக்காரர்கள், அரசியல்வாதிகள். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த கிரிக்கெட்டில் 100% திறமையும் தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ், பதவி, அந்தஸ்து, பணபலம் இருக்கிறவங்க தான் அதிகமாக உள்ள நுழைஞ்சது. அதையும் தாண்டி இந்த பெத்தும் நிசாங்க அப்படின்ற இந்த சகோதரன் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டினது மட்டுமல்லாம அடிப்படையிலிருந்தே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம், தந்தையினுடைய உழைப்பு போதாத காரணத்தால, கூலித்தொழில் செய்யும் தந்தையோட உழைப்பு போதாத காரணத்தால தாய் என்ன செய்யறாங்கன்னா குழந்தைகளையும் படிக்க வைக்கணும், சகோதரியையும் பெத்துமையும் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கோயிலோரம், அதாவது அவங்களுடைய ஊரில் பன்சலைக்கு பக்கத்தில் பூ விற்கிறாங்க. பூ விற்கக்கூடிய ஒரு தாய் டியூஷனுக்கு போகிறது, கிடைக்கிற டைமில் கிரிக்கெட் விளையாடுறது, படிக்கிறது, அதோடு சேர்த்து தாயுடைய அந்த வியாபாரமான பூ வியாபாரத்துக்கும் இடையில் போய் சப்போர்ட் பண்ணுறது. இதெல்லாம் சேர்ந்த ஒன்றுதான் பெத்தும் நிசாங்கையுடைய வாழ்க்கை. உண்மையிலே மென்மேலும் வளரணும். 100 கம்ப்ளீட் பண்ணினார். கிரிக்கெட்டை பற்றி நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, என்ன நம்ம அதெல்லாம் பெருசாக பார்க்குற அளவுக்கு நேரமே இருக்கிறது இல்லை. இருந்தாலும் தெரிஞ்ச அளவில் அந்த மேட்சை எனக்கு பார்க்க கிடைச்சிச்சு. சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸுகளில் வேறு லெவலில் வெறித்தனமாக பேக் டு பேக் 6ம் 4ம் கொடுத்து சும்மா பார்வையாளர்களை சும்மா அப்படியே கொதிக்க வச்சார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல நாடுகளில் ஆஸ்திரேலியாவோட டார்கெட்டு சும்மா இப்படின்றதுக்குள்ள முடிச்சாரு. அதே போல அடி சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு. அதில் இன்னொன்று என்னன்னா அந்த கேட்ச் சரியா அப்படியே ஒரு கேட்சில் அவர் மிஸ் பண்ணிடுறாரு. அப்படியே வேலேருந்து வரும், அப்படியோ பிடிக்கிறதுக்கு போவார், அப்படியே உள்ளுக்குள்ளால போய் அது விழுந்துடும். அந்த கேட்ச் மிஸ் ஆகி அந்த ஃபீல்டில் எல்லாரும் இப்படி பண்ணிட்டியடா, பிடிக்க வேண்டியதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த கேட்சை விட்ட அந்த பெத்தும் நிசாங்க அதுக்கப்புறமா ஒரு பால் ஒன்று வரும் சரியா, டேர்ன் பண்ணி அடிப்பார். வளமையான பக்கம் இல்லாமல் அப்படியே பெட்டை திருப்பி பேக் சைடில் அடிப்பார். அந்த அடியோட அந்த பால் அப்படியே பிறண்டு போய் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது பெல்ட்டி அடிச்சு போய் அந்த பாலை கேட்ச் பிடிச்சி அதை அவுட் பண்ணார். அதோட விட்ட கேட்சுக்கு அந்த இடம் சமமாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த அடித்து அந்த கேட்ச் எப்படி பிடிச்சாரோ அதே அடி பார்த்தீங்கன்னா இந்த பெத்தும் நிசாங்க ஒரு அடி அடிச்சாரு, சரியாக 6 போய் விழுந்துச்சு அந்த பெட்டை திருப்பி வச்சு அடிக்கிறதுல. அந்த மாதிரி நல்ல சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த மேட்ச். இன்னொரு துண்டு தான் பார்த்தேன். கிரிக்கெட்டு அந்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டின மாதிரி இருந்துச்சு அந்த மேட்ச் பார்க்கும்போது. அந்த சின்ன சின்ன வீடியோஸ்களை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த முறை இந்த மேட்சால் கிட்டத்தட்ட அன்பார்ந்த உறவுகளே கிட்டத்தட்ட 200 to 250 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வட்டாரங்கள் சொல்லுது.
கிட்டத்தட்ட 200-250 மில்லியன் ரூபாய் இலங்கைக்கு வருமானம் வந்திருக்குது இந்த நாட்களில். அதாவது அந்நிய செலவாணி. ஹோட்டல்கள் எல்லாம் நிறைஞ்சு, உணவகங்கள் நிறைஞ்சு, ரூம் எல்லாம் புக்காகி, பல இடங்கள்லையும் பர்ஃபெக்டான முறையில் இந்த முறை இலங்கையில் மேட்ச் நடந்தது. இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை அமைஞ்சிருக்குது. இலங்கையினுடைய அந்நிய செலவாணி கையிருப்புக்கு இன்னும் பெரிய ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் பாருங்க மக்களே, நான் ஷோய்க்கில் நிற்கிறேன் இறைச்சி கடைக்கு முன்னால. என்னடா இது, ஒரு கடியில் ஒரு 5 கிலோ கவிரும் போல இருக்குதே. நாய் ஆட்டுற சைஸுக்கு இருக்குது. கடந்த காலங்களில் இதுதான் நாட்டு இறைச்சியாக விற்கப்பட்டுச்சு இந்த பங்காளி மார்க்கெட்டுகளில் அங்கே இங்கேயெல்லாம். ரொம்ப கவனம், அங்கே இங்கே கண்ட இடத்துல எல்லாம் கறி வாங்குறது தயவு செய்து கவனம். மக்களே, நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய பல முயற்சிகள், தற்போதைய சூழல், ஒரு சிம்பிளான ஒரு மனுஷன், அதே மாதிரி மக்களுக்கு சாதகமான ஒருத்தராக இருக்கிறாரு, ஏழைகளோட சேரக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. ஏதோ நான் இப்படி போகக்கூடியவராக இல்லாமல் தோலை கையை போட்டு அணைக்கக்கூடியவராக இருக்கிறார், அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாக இலங்கையினுடைய எல்லா வெற்றிக்கும் அவரும் காரணமாக இருக்கணும். நாட்டு மக்களாகிய நாங்களும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களாகிய நாங்களும் எங்களுடைய பணங்களையும் நியாயமான ரீதியில் நேர்மையாக நாட்டுக்கு டாலர்களில் அனுப்புறதுக்குரிய முயற்சிகள் பண்ணுவோம். லீகலாகவே அனுப்புவோம், நாட்டை கட்டி எழுப்புவோம். அதே மாதிரி பெத்தும் நிசாங் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இம்முறை இலங்கைக்கு வந்து அனைத்து வெளிநாட்டினருக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே போல் இந்த கிரிக்கெட் மேட்ச் நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள். வீடியோ பார்த்தவங்க அனைவருமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். வேலை மட்டும் நம்மளுக்கு ஓயவே ஓயாது. ஒரு வண்டி போனதுக்கு அடுத்த வண்டியை தந்துட்டாங்க. இந்த வந்தாச்சு ஷோய்க்கு வேலை. இதுதான் நிலைமை. ஹை குவாலிட்டி இன்னிங்ஸ் போயிடாங்க. நான் வந்து கொஞ்சம் ஏதோ கிரிக்கெட் தெரிஞ்சு கிரிக்கெட் பார்த்து ஐ ஹவ் சீன் ஒரு 6-7 வேர்ல்டு கப் பார்த்திருப்பேன். ஒரு T20 வேர்ல்டு கப் ஒரு 3-4 பார்த்திருக்கேன். ஐ ஹவ் நெவர் சீன் எனி இண்டிவிஜுவல் பேட்டர் பேட்டிங் அவுட் ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த கேம் லைக் திஸ், லைக் ஹவு பத்தும் நிசங்கா டிட். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. போயிடா தேர் வாஸ் சப்ளைம் ஃபார்ம். அதோட ஃப்ளூயிடிக்கா இருக்கு. அவரு கடைசியில அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ரன்ஸோ 15 ரன்ஸோ அடிக்கணும். ஒரு இறங்கினாரு, அமுக்குனாரு, எலிஸ் ஒரு அமுக்குனாரு, சும்மா அப்படி தட்டினாரு 6 பாயிண்ட் மேல. அதுக்கப்புறம் புட்டிங் ஸ்டாயினிஸ் கடைசியில ஒரு புட்டிங் ஒரு அடி அடிச்சாரு. 48 பால் 78, 2 overs ஸ்பேர்ல அடிக்கிறாங்கன்னா ஸ்ரீலங்கா இஸ் லுக்கிங் லீத்தல் அண்டர் த ஹெவி இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் பத்தும் நிசங்கா. நீங்க பத்தும் நிசங்கா வந்து உங்களோட ஃபேவரட் பிளேயர். நீங்க அவரை வந்து எலிவேட் பண்ணி பேசலன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப வருத்தப்படுவேன். பிடா அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ற பேட்டனை பத்தும் நிசங்காவை பத்தி எறிகிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க. இப்போ நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். நானு அந்த IL-20 ஒரு அடிச்ச போது சொன்னீங்க டிசர்வ் டு கெட் கான்ட்ராக்ட் அப்படின்னு. அதுக்கே நிறைய பேர் கேட்டாங்க. IPL ஆடுற அளவுக்கு எல்லாம் அவருக்கு சரக்குலன்னு. நான் சொல்றேன் திருப்பி, ப்ரூட்டல் கிளாஸ், பவர் ஹிட்டர் எல்லாம் கிடையாது, சில்க் அண்ட் டச், பியூட்டிஃபுல்லா பேச யூஸ் பண்ணுவாரு, ஸ்பின்ன பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு, ஸ்விட்ச் கிச்சிட்டு தேவைப்படும் அப்படின்னு நம்ம கான்லயே விட்டாரு பாருங்க. ஒரு ஸ்விட்ச் இட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே வெறுன்னு எறியறாருன்னு பார்த்து டமால்ல தூக்கி ஒரு ஸ்விட்ச் இட்டு அடிச்சா பாருங்க. ஈக்குவலி யூ டு காம்ப்ளிமெண்ட் குஷால் மெண்டிஸ், ஒரு டேஞ்சரஸ் பிளேயர், மேக்னிஃபிசன்ட் பிளேயர். விட்டு பெருக்கி தள்ளிடுவாரு. அந்த சின்ன பையன் வந்து ஆனார் பாருங்க, அந்த பவன் ரத்நாயக்க. அதான் சின்ன பையனை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏஜ வச்சு சொல்லுவாங்க. ஏஜ விட்டுருங்க, லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பால் ஒத்தகையில விட்டாரு பாருங்க. சொல்லுங்க விக்கி. ஒரே ஒரு நான் தயவு செஞ்சு இந்த ஷோக்குள்ள நான் பண்ணல எதுவுமே. இந்த இவருக்கு மட்டும் ஒரே ஒரு நான் ஐப்பு கொடுத்துக்கிறேன். இந்த பொல்லாதவன் படம் பாத்திருக்கீங்களா? அதுல வந்து கிஷோர் வந்து சொல்லுவாரு, இந்த பாத்தியா சின்னதா இருந்து எவ்வளவு தௌலத்தா வந்து பேசிட்டு போகுது பாத்தியா, அந்த பையனுக்கு பயம் இல்ல, அந்த பையனெல்லாம் அப்படியே போக விட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பவன் ரத்நாயகன் வந்து டப்பு டிப்பு ஒரு 2-3 4 அடிச்சு மேட்ச மாத்தி விட்டாரு. பிடா ப்ளீஸ் கண்டினியூ. சாரி, இந்த டயலாக் சொல்லணும்னு வச்சிருந்தேன். சொல்லியே ஆகணும், அதுதானே வியூவர்ஸ் பாப்பாங்க. அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட். ஐ அம் ஆல்வேஸ் சம்மன் who feel that Charit Asalanka is a very good player. அப்படிங்கும்போது I think Sri Lankan think tank has got it right. ஓகே, இப்ப புதுசா வராரு Charit Asalanka எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஸ்ரீலங்கா, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவர் இருக்கணும்னு பார்த்தேன். பட் ஜெயசூர்யா has been absolutely magnificent. By the time he has taken over as a
கோச், they are playing fearless cricket and they are playing அசரங்கா மாதிரி ஒரு ஆள ரீப்ளேஸ் பண்றதுல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. துஷான் ஹேமந்தா வந்து ஒரு டீசன்ட் பவுலர், அசரங்கா எப்படின்னா ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர். அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவர் பிளேல சோக் பண்ணுவாங்க தீக்ஷனா வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிச்சு ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க, துனித்துவரலைக காமிந்த மெட்டிஸ் எல்லாம் கை சுத்துவாங்க, அசலங்காவும் கை சுத்துவாரு. இவங்களுக்கு அதான் பாதி anyone is going to argue. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லா ஜாம்பாவை பியூட்டிஃபுல்லா நெகேட் பண்ணாங்க. ஒரே சான்ஸ் அவங்களுக்கு கேமுக்கு திரும்பி வரணும்னா ஜாம்பா தான் வச்சு பின்னிட்டாங்க ஜாம்பாவையும். சோ அதுல எந்த சான்ஸுமே கிடையாது. நான்